கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திப்பதற்கென்று நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், டிசைபிள்ஷிப் கம் அண்ட் சி, கோ அண்ட் டெல் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். சீடத்துவம் வந்து பாரும், சென்று கூறும். வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள் என்று சொல்லலாம். சீடர் என்பவர் ஒரு தலைவனுடைய கொள்கையை பின்பற்றி நடப்பவர் தான் சீடர். தானாக செயல்படுபவர் அல்ல, மாறாக ஒரு தன்னுடைய தலைவன் யார், தான் யாரிடத்திலே கற்றுக்கொண்டோ என்கின்ற அந்த தலைவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடப்பவர்களே சீடர்கள் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இந்த குரு சீடர்கள், இது எல்லா சமயங்களிலேயும் இந்த முறை என்பது இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே இறுதியாக பல கட்டளைகளை அவர் கூறினார். இறுதியாக கூறிய கட்டளை என்னவென்று சொன்னால், மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை, நீங்கள் போய் மற்றவர்களையும் சீடராக்குங்கள் என்று சொல்லி. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்ட அவருடைய சீடர்கள் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவரிடத்திலே அப்படி சொல்லி பின்வாங்கின மக்களும் இருந்தார்கள் தான். கடினமான உபதேசங்கள் நமக்கு வருகின்ற பொழுது பல நேரங்களிலே நாம் அதற்கு ஒத்துப்போவது கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் அநேகரிடத்திலே இல்லை. அதிலும் ஆண்டவர் இன்னும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து பின்பற்றுவது என்பது கடினமான ஒன்று. இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு சீடனாக வந்து தன்னுடைய கொள்கையை பின்பற்றுவது என்பதே பெரிய விஷயம். அதிலும் அந்த மனிதன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்பது ஒருவேளை அது மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஆனாலும் பலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அந்த அர்ப்பணித்தவர்களைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். சீடன் என்பவன் குருவிடம் கற்றுக்கொள்பவன். தன்னுடைய விருப்பு வெறுப்பு, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாத ஒருவன். தன்னுடைய சுய எண்ணத்தை விட, தன்னுடைய சுய தீர்மானத்தை விட குருவினுடைய குருவினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிபவன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய நாளிலே சீடத்துவம் வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளில் 3 சிறு குறிப்புகளின் வழியாக நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். முதலாவதாக, சீடத்துவம் என்பது சாட்சியான வாழ்வு. சகரியா 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதி. பாபிலோன் அடிமைத்தனத்திற்கு பின்பதாக யூத மக்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயத்தை அவர்கள் மீண்டும் கட்டி கொண்டிருந்த ஒரு காலம். நாட்டு மக்கள் சோர்ந்து போயிருந்த ஒரு காலம். இந்த நேரத்திலேதான் சகரியாவின் வழியாக கடவுள் மிகப்பெரிய நம்பிக்கையின் செய்தியினை சொல்லுகிறார். அது என்ன செய்தி? உங்களுடைய உபவாசம் மகிழ்ச்சியாக மாறும், உங்களுடைய நோன்பு சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றார். வசனம்
19 பார்த்தோம் என்று சொன்னால், 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும் என்று சொல்லுகின்றார். இந்த நோன்புகள் அல்லது இந்த உபவாசங்கள் எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், அவர்கள் மிகவும் விரும்பின அவருடைய ஆலயம் அழிக்கப்பட்டதையும் எருசலேம் முற்றுகையிடப்பட்டதையும் நினைவு கூற வைக்கின்ற ஒன்று. ஆனால் கடவுள் இந்த துன்ப காலத்தை மகிழ்ச்சியான காலமாக மாற்றப் போவதாக அந்த இடத்திலே அவர்களுக்கு வாக்குரைக்கின்றார். இது ஒருவேளை சகரியாவினுடைய அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மனநிலையை மாற்றுகின்ற வார்த்தைகள் அல்ல, மாறாக அவர்களுக்கு உண்மையாகவே நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகள். வசனம் அதற்கு பின்பதாக 20 முதல் 22 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதி என்ன சொல்லுகிறது? பல மக்கள், உங்களுடைய அருகிலே இருக்கின்ற பல மக்கள், பல நாடுகள் உள்ளன, அவர்கள் எல்லாரும் உங்களை நோக்கி வருவார்கள். ஏனென்றால் இனி உங்கள் வாழ்வு அடிமைத்தன வாழ்வு அல்ல. இனி உங்களுடைய வாழ்வு பிறருக்கு ஒளி வீசுகின்ற ஒரு வாழ்வு. இனி உங்களுடைய வாழ்வு நீங்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு அல்ல, மாறாக உங்களை நாடி வருகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு வாழ்வு. உங்களுடைய வாழ்வை பார்த்து தாங்களும் அப்படியே வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி அந்த பகுதி சொல்லுகிற அந்த பகுதியினுடைய சுருக்கம். ஆக ஒரு சீடன் என்பவன் தன்னுடைய கடந்த காலத்தின் வழிகளையும் தோல்விகளையும் கிறிஸ்துவிலே மகிழ்ச்சியாக மாற்றும் அருளை அனுபவிக்கின்றான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னுடைய கடந்த கால தோல்விகளும் வழிகளும் எங்கே மகிழ்ச்சியாக மாறுகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே மகிழ்ச்சியாக மாறுகின்றன. அதே நேரத்திலே ஒரு சீடனுடைய வாழ்க்கை என்பது அவன் மாத்திரம் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல, ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை என்பது அவர்கள் மாத்திரம் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல, மாறாக தனக்கு அருகில் இருக்கிற, தனக்கு அண்டை நாடுகளிலே இருக்கின்ற, தனக்கு அடுத்திருக்கின்ற மற்றவர்களையும் கடவுளை நோக்கி ஈர்க்கின்ற அது ஒரு மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு சீடருடைய நம்பகத்தன்மையான ஒரு வாழ்க்கை என்பது அவனை இன்னும் 10 வேற்றினத்தாருக்கு சாட்சியாக மாற்றுகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையிலே கடவுளுடைய சாயல் தெரிகின்ற பொழுது இந்த உலகம் என்ன சொல்லும்? கடவுள் இவர்களோடு இந்த திருச்சபையோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த உலகம் இதுக்கு சொல்லும். ஆக கோ அண்ட் டெல் என்று சொல்வது இதுதான். நம்முடைய கடவுளுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம், உபவாசிக்கின்றோம், அழுது புலம்புகின்றோம். அது கடவுளுடைய சமூகம். ஆனால் அதோடு நின்று விடுவதல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையின் வழியாக பிறருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, சீடத்துவம் என்பது நம்முடைய சாட்சியான வாழ்விலே இருக்கின்றது. இரண்டாவதாக, சீடத்துவம் அறிவிப்பின் வாழ்வாக இருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதி. இந்த பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது யூதரும் புற இன மக்களும் கலந்த ஒரு சபைக்கு அவர் எழுதுகின்றார். ரட்சிப்பு எப்படி வருகிறது, அது எப்படி பரவுகிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குகின்றார். வசனம் 9, 10 இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ரட்சிப்பு வேண்டுமென்றால் இருதயத்திலே விசுவாசமும் வாயினாலே அறிக்கையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். இந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு
உன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தால், நீ வாயினாலே அறிக்கை செய்து உன்னுடைய இருதயத்திலே அறிக்கை செய்வாய் என்று சொன்னால் ரட்சிப்பு என்பதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ரட்சிப்பு முழுமையடையாது. அல்லது இன்னும் வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் சீடத்துவ வாழ்க்கை என்பது முழுமையடையாது. ஆக இந்த சீடத்துவம் என்பது இங்கே பவுல் தொடர்ந்து சொல்லுகின்றார், இது எது உனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. இது ஒரு நற்செய்தியை உலகம் முழுவதும் அறிவிக்கின்ற ஒரு வாழ்வு, யூனிவர்சல் காஸ்பல் என்று சொல்லி இந்த இடத்திலே வசனம் 13, 12, 13, 14 இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு யூனிவர்சல் காஸ்பல், உலகளாவிய நற்செய்தியை சுமக்க அழைக்கின்றது. யாரையும் விட்டுவிட வேண்டாம், யாரையும் தள்ளிவிட வேண்டாம். கோ அண்ட் டெல் என்பது இது சரியான ஒரு உதாரணமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். வசனம் 14, 15 இந்த வசனங்களில் எல்லாம் பவுல் அழகாக சொல்லுகின்றார். ரட்சிப்பு ஒரு சங்கிலி தொடர் போல அதை சொல்லுகின்றார். ரட்சிப்பு, விசுவாசம், கேட்டல், பிரசங்கிக்கப்படுதல், அனுப்பப்படுதல் என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ரட்சிப்படைவது மாத்திரம் அதோடு நின்று விடுவதல்ல, விசுவாசத்தோடு நின்று விடுவதல்ல, அல்லது அமர்ந்து நாம் குருவிடத்திலே கேட்பதோடு நம்முடைய வாழ்க்கை நின்று விடுவதல்ல, பிரசங்கிக்கப்படுவதோடு நின்று விடுவதல்ல. மாறாக அனுப்பப்படுகின்ற ஒரு வாழ்வுக்கு நேராக நாம் அனுப்பப்படுகின்றோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். அப்படியானால் என்ன, இந்த இடத்திலே என்பது, இந்த நற்செய்தி என்பது ஒரு சமூகத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ அல்ல. மாறாக இது உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நற்செய்தி, உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை என்பதை இந்த பவுல் நமக்கு சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கேட்டோம், விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம். இப்போது நமக்கு அனுப்பப்படும் பொறுப்புகளும் உண்டு, சாட்சியாக நாம் அறிவிக்கின்ற ஒரு பொறுப்பும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சீடத்துவம் என்பது அமர்ந்து கேட்டு கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மாறாக நாம் போய் அறிவிக்கின்ற ஒரு வாழ்வாகவும் இருக்கிறது. மூன்றாவதாக, சீடத்துவம் என்பது ஒரு அனுபவத்தின் வாழ்வு. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 42 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் வாசித்தோம். யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீடர்களிடம் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்திரேயாவும் மற்றொருவரும் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். இது ஒருவேளை நாம் படிப்பதற்கு எளிதாக தோன்றுகிறது, ஆனால் இது ஒரு வரலாற்றை மாற்றிய ஒரு சந்திப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 39 சொல்லுகிறது, வந்து பாருங்கள். வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அந்த தினமே அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. வந்து பாருங்கள், வாருங்கள், பாருங்கள் என்ற இந்த 2 வினைச்சொற்கள் இது வெறும் அழைப்பு அல்ல, மாறாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்திற்கான ஒரு அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் அவரிடத்திலே அவர்கள் தங்கினார்கள். இது யோவான் நற்செய்தியிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. யோவான் இந்த தங்கினார்கள் என்கின்ற ஒரு வார்த்தை யோவான் 15 நீங்கள் பார்க்கின்ற பொழுது, சீடத்துவம் என்பது இயேசுவோடு தங்குவது மற்றும் நிலைத்திருப்பது. யோவான் 15 நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இங்கே இயேசுவோடு இந்த இடத்திலே தங்குவது என்பது ஒருவேளை இந்த 10 மணி வேலையா இருந்தது என்று சொல்லி இந்த இடத்திலே அது குறிப்பிட்டதற்கான ஒரு காரணம், யூத நாள்காட்டியிலே 10 மணி என்பது மாலை 4 மணி.
ஆக 4 மணிக்கு மேல் இனி அங்கே செல்ல வேண்டிய தூர இடத்துக்கு செல்ல வேண்டியதில்லை. மாறாக இந்த இடத்திலே தங்கினார். அந்த இடத்திலே அவர்கள் தங்கினார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே புரிந்து கொள்வதற்காக, இந்த தங்குவது என்பது கம் அண்ட் சி, நீங்கள் இந்த இடத்திலே தங்குங்கள், இயேசுவோடு நீங்கள் நேரம் செலவழியுங்கள், இயேசுவோடு நீங்கள் தங்குங்கள், இயேசுவோடு நீங்கள் உங்களுடைய ஜெப வேலையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், இயேசுவோடு நீங்கள் திருமறையை வேதத்தை நீங்கள் வாசியுங்கள், இயேசுவோடு நீங்கள் ஐக்கியமாக இருங்கள். இவை அனைத்துமே இந்த தங்குதல் என்கின்ற ஒரு பொருளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, இந்த அதற்கு பின்பதாக வருகின்ற 10ஆம் அதிகாரம், இந்த 1ஆம் அதிகாரம் 40, 41 இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கே முதலாவது என்ற வார்த்தை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கே அந்திரேயா இயேசுவை சந்தித்து உடனடியாக என்ன செய்தார்? மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகின்றார். இது ஒரு ஆர்வம் மிகு நற்செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியை அந்திரேயாவால் அடக்கி வைத்திருக்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, சீடத்துவம் என்பது அந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த நற்செய்தியை நம்மால் அடக்கி வைத்திருக்க முடியாது. இங்கே இது ஒரு சாதாரண அனுபவம் என்று சொல்ல முடியாது. மேசியாவை கண்டேன், மேசியாவை கண்டோம் என்று சொல்வது என்பது சாதாரண ஒரு அனுபவம் அல்ல. இந்த மேசியா என்பவர் வர வேண்டும் என்று சொல்லி பல யுகமாக, பல ஆண்டுகள், பல வருடங்கள் காத்திருந்த ஒரு தவம் இருந்த ஒரு வாழ்வு. அந்த மக்களுக்கு இவர்தான் மேசியா என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த அந்திரேயா அறிந்திருக்கிறார். அறிந்தவர் அதோடு நின்று விடவில்லை. மாறாக தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய மகிழ்ச்சியை தனக்கு அடுத்திருக்கிற தன்னுடைய சீடரோடு, சகோதரனோடு அந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆக பல யுகங்களாக காத்திருந்து மேசியாவை அறிந்து கொண்ட ஒரு மனிதனால், அறிந்து கொண்ட ஒரு திருச்சபையால், அறிந்து கொண்ட ஒரு சீடனினால் அவனால் சும்மா இருக்க முடியாது. மாறாக அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்திலே இருந்து நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக மாற வேண்டும். அதுதான் கோ அண்ட் டெல் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இந்த இடத்துல அந்திரேயா உலகிற்கு சென்று அறிவிக்கவில்லை. நான் மேசியாவை கண்டுவிட்டேன் என்று சொல்லி அங்கிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் சென்று போய் அறிவிக்கவில்லை. நான் உலகத்துக்கு நற்செய்தியாக போகிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக அவன் எங்கே இருந்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறான் என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்திலே இருந்து தொடங்குகின்றார். தன்னுடைய சகோதரன் இடத்திலே, தன்னுடைய பெற்றோர் இடத்திலே, தன்னுடைய உடன் பிறந்த, தன்னுடைய அண்டை வீட்டு பகுதிகளிலே இருக்கின்ற மக்களிடத்திலே நான் மேசியாவை கண்டேன், மேசியாவை கண்டேன் என்ற இடத்திலே சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, சீமோனையும் தன்னுடைய சகோதரனாகிய சீமோனையும் இயேசுவின் இடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார். ஆக கோ அண்ட் டெல் என்பது வெறும் வார்த்தைகளால் சொல்வது மட்டுமல்ல, மாறாக அது நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளிலே, நாம் பிறருக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதிலே, அல்லது பிறரை, மற்றவர்களை கிறிஸ்துவண்டை அழைத்து வருவதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய சாட்சியம் மற்றவர்களை இயேசுவின் முன்னிலையில் அழைத்து வருகின்ற பொழுது நிறைவு பெறுகிறது. நாம் அதோடு நின்று விட வேண்டும். பல நேரங்களிலே நான் தான் அவர்களை ஆலயத்திற்கு அழைத்து வந்தேன், நான் தான் அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தேன், என்னால் தான் அவர்கள் ரட்சிப்படைந்தார்கள், என்னால் தான் அவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய பெருமையை நாம் பல நேரங்களிலே சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்படி அல்ல. நம்முடைய அழைத்து வருகின்ற அந்த அழைத்து வருவதோடு நம்முடைய பணி நிறைவு பெறுகின்றது. மாறாக அதன் பின்பதாக அவர்களை மாற்றுகிறவர், அவர்களை உருவாக்குகிறவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்மால் அல்ல. நாம் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகின்றோம், அவருக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றோம், அதோடு நின்று விடுவதுதான் நம்முடைய வாழ்க்கை. மாறாக அவர் என்னால் தான் மாறினார் என்று சொல்லி நம்மை உயர்த்தி கொள்வது நம்முடைய வாழ்க்கை அல்ல. அன்புக்குரியவர்களே, வாருங்கள், பாருங்கள், போங்கள், சொல்லுங்கள், இந்த 2 வார்த்தைகள், வாருங்கள், பாருங்கள், போங்கள், சொல்லுங்கள், இந்த 2 வார்த்தைகளும்
சீடத்துவத்தினுடைய 2 இறக்கைகள் என்று சொல்லி ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். இந்த ஒரு இறக்கை மட்டும் இருந்தால் ஒரு பறவை பறக்க முடியாது. 2 இறக்கைகளும் இருந்தால்தான் அந்த பறவை பறக்க முடியும். ஆக சீடத்துவ வாழ்க்கையிலும் நம் வந்து பார்த்து விட்டு சென்று விடுவது அல்ல, அதோடு நின்று விடுவதல்ல. மாறாக நாம் போக வேண்டும், நாம் சொல்ல வேண்டும். அதிலேதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் இயேசுவோடு தங்குதல் இல்லாமல் நம்மால் சென்று சொல்ல முடியாது. இயேசுவோடு நாம் நேரம் கழிக்காமல் நாம் பிறருக்கு நற்செய்தியை எடுத்து சொல்லுகின்ற நற்செய்தியாளர்களாக, ஒரு நல்ல ஒரு சீடராக நாம் மாற முடியாது. நாம் இயேசுவோடு நாம் தங்க வேண்டும். நாம் இயேசுவோடு நேரம் செலவழிக்க வேண்டும். இயேசுவோடு நாம் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பதாக நாம் பிறருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற செய்தியாளர்களாக, நற்செய்தியாளர்களாக நாம் மாற வேண்டும். நாம் இயேசுவோடு தங்குவோம், வந்து பார்ப்போம், சென்று அறிவிப்போம். நல்ல ஒரு சீடராக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.